Hi students, welcome to our channel. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அண்ட் அண்ணாமலை யூனிவர்சிட்டியினுடைய அக்ரிகல்ச்சர் ஸ்ட்ரீம் இதுக்கான அந்த ஆன்லைன் கவுன்சிலிங்கான ரேங்க் லிஸ்ட் நமக்கு இப்போ அஃபிஷியலாக பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இதை எப்படி செக் பண்ணுறது, உங்களுடைய ரேங்க் எப்படி பார்க்குறது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா பண்ணிட்டு மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் நம்முடைய சேனலை அடுத்தடுத்த லெவலுக்கு கூட்டிகிட்டு போவோம். ஸோ தயவு செஞ்சு லைக் பண்ணிட்டு பாருங்க, சரியா? ஓகே, இந்த தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி நமக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. டென்டேட்டிவ் ஸ்கெடியூலில் நம்மளும் வீடியோ போட்டிருந்தோம். ஆனால் ஒரு சில ரீசன்னால அன்னைக்கு வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணலை. நேற்று பப்ளிஷ் பண்ணாங்க 25ஆம் தேதி. நம்ம இந்த ஏன்னா 12th ஸ்டாண்டர்டுக்கு வந்து இந்த ரீடோட்டல் ரீவேல்யூஷனுக்கு அப்புறம் மார்க் எல்லாம் சேஞ்ச் ஆகுது இல்லையா? ஸோ சேஞ்ச் ஆனதுனால அந்த ரீவேல்யூஷன்லாம் அந்த ரிசல்ட்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் ரேங்க் லிஸ்ட் வந்து அஃபிஷியலாக பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. நேற்று தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எல்லா இதுக்குமே பப்ளிஷ் பண்ணாங்க. இது எப்படி செக் பண்ணுறதுன்னா, நீங்கள் அப்ளை பண்ண இந்த அஃபிஷியல் வெப்சைட்டு tnau.ac.in இந்த அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா அதில் இந்த யூஜி அண்டு டிப்ளமோ அட்மிஷன்ஸ் 2025-26 அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் இங்கே இருக்கு பாருங்க, நியூ அப்படின்னு போட்டுட்டு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அண்ட் அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் யூஜி அட்மிஷன்ஸ் 2025-26 வியூ ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரீன் கலரில் பட்டன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா கேட்டகரிக்கான அந்த ரேங்க் லிஸ்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அகடமிக்ஸ் ஸ்ட்ரீமில் ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டு. அடுத்து இது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாக்கான ரேங்க் லிஸ்ட்டு. அடுத்து மூணாவது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கோட்டாக்கான ரேங்க் லிஸ்ட்டு. அதுக்கப்புறம் எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கான ரேங்க் லிஸ்ட்டு. அதுக்கு அடுத்ததா ஜென்ரல் கோட்டாவில் அகடமிக்கில் 7.5%க்கான ரேங்க் லிஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒகேஷ்னல் ஸ்ட்ரீமில் 7.5%க்கான ரேங்க் லிஸ்ட்டு. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் ஸ்பான்சர்ஷிப் கோட்டாவுக்கான ரேங்க் லிஸ்ட். அப்புறம் என்ஆர்ஐக்கான ரேங்க் லிஸ்ட். அதுக்கப்புறம் ஒகேஷ்னல் ஜென்ரலுக்கான ரேங்க் லிஸ்ட். எல்லாமே வரிசையாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து அகடமிக் ஸ்ட்ரீமில் ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் ப்ரொவிஷனல், சரியா? இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஜென்ரல் ரேங்க் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் ஐடி, அடுத்து உங்களுடைய நேம், உங்களோட கம்யூனிட்டி, உங்களுடைய கட் ஆஃப் அண்ட் உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க்கு, சரியா? இதில் நீங்கள் வந்து கம்யூனிட்டி ரேங்க் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வந்து நடக்கும், சரியா? நீங்கள் ஜென்ரல் ரேங்கை விட கம்யூனிட்டி ரேங்க் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதில் வந்து உங்களுடைய இந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் சர்ச் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் போய் உங்களோட நேமை கொடுத்தீங்கன்னா கூட, இல்லை உங்கள் அப்ளிகேஷன் நம்பரை கொடுத்தீங்கன்னா கூட உங்களுடைய ரேங்க் எத்தனாவது ரேங்காக இருக்குது, கம்யூனிட்டி ரேங்க் என்னவா இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம், சரியா? ஸோ இந்த ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா அகடமிக் ஸ்ட்ரீமில் டோட்டலாக நமக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரேங்க் கொடுத்துருக்காங்கன்னா 27,823 ஸ்டூடெண்ட்ஸ், 27,823 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரேங்க் வந்து நமக்கு பப்ளிஷ் ஆகிருக்குது, சரியா? இது ஜென்ரலில். அடுத்து அதே போல் எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாவுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாவுக்கு டோட்டலாக நமக்கு 241 ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதே போல் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ரேங்க் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா 72 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் கோட்டா, அதுக்கான ரேங்க் லிஸ்ட் பார்த்தோன்னா 286 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கான கோட்டாக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து வந்திருக்குது. அடுத்ததா 7.5% ஜென்ரல் அகடமிக்கில் 7.5% அந்த கோட்டாவில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நமக்கு 9,135 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதில் வந்து நமக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இது பார்த்தீங்கன்னா 7.5ல் ஒகேஷ்னலில் 7.5க்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 764 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்திருக்குது.
அடுத்தது இண்டஸ்ட்ரியல் ஸ்பான்சர்ஷிப் கோட்டாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட்டு டோட்டலாக நமக்கு 158 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்திருக்குது ரேங்க்கு. அதே போல் என்ஆர்ஐ கோட்டாவில் பார்த்தோன்னா மொத்தம் 37 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்டு வொகேஷ்னல் ஸ்ட்ரீம் ஜென்ரலில் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக நமக்கு 1266 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரேங்க் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த ரேங்க் லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணி உங்கள் அப்ளிகேஷன் ஐடியை சர்ச்சில் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ரேங்க் வந்து என்னன்றது வந்துடும். ஓகேவா? ஸோ இப்படி தான் உங்களுடைய ரேங்க்கை வந்து நீங்கள் வந்து பார்க்கணும். அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், செக் பண்ணி பாருங்கள். சரியா? ஓகேவா? ஸோ அடுத்தடுத்து நமக்கு அகாடமிக் ஸ்கெடியூல் வந்து நமக்கு அட்மிஷனுக்கான ஸ்கெடியூல் நமக்கு பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதை கண்டிப்பாக நம்ம அப்டேட் பண்ணுவோம். இப்போ பழைய ஸ்கெடியூல் படி நமக்கு நடக்க போகிறது கிடையாது. ஏன்னா பழைய ஸ்கெடியூல் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23ஆம் தேதியே ஸ்டார்ட் பண்ணாங்க கவுன்சிலிங் வந்து. இனி அதுபடி நடக்காது உங்களுக்கு. இனி புதுசாக ஒரு ஸ்கெடியூல் போட்டு ரிலீஸ் பண்ணி அதுபடி தான் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வந்து நடக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்தர் அது வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் உங்களுக்கு வீடியோ மூலமாக அப்டேட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.